ஹாய் பேரண்ட்ஸ், நான் உங்க டாக்டர் ஷகுல் ராமானுஜம் முந்தன். குழந்தைங்களை தண்ணி குடிக்க வைக்கிறது எப்படி? எவ்வளோ ட்ரை பண்ணாலும் குழந்தை தண்ணியே குடிக்க மாட்டேங்கிறாங்க சார். ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தா சொல்லுங்களேன். இதுதான் நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்கற ஒரு டவுட். இன்னைக்கு வீடியோல நான் அதை பத்தி தான் சொல்ல போறேன். உங்க குழந்தைய தண்ணி குடிக்க வைக்கிறதுக்கு நான் பிராக்டிக்கலா அப்சர்வ் பண்ண பெஸ்ட் 7 டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ என்னென்ன டிப்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 6 மந்த்துக்கு தாய்ப்பால் மட்டுமே போதுமானது. இல்லை நீங்கள் ஃபார்முலா ஃபீட் பண்ணுறீங்கன்னா அதுவே போதும். எக்ஸ்ட்ரா வாட்டர் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. 6 மந்த்ல இருந்து 1 இயர் வரைக்கும் தாய்ப்பால் தான் மேஜர் சோர்ஸ் ஆஃப் நியூட்ரிஷனாகவும் இருக்கும், வாட்டராகவும் இருக்கும். நீங்கள் அரௌண்ட் 6 மந்த்ல ஒரு 50 ml நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 இயர் வரும்போது ஒரு நாளைக்கு ஒரு 350 to 400 ml தண்ணி கொடுக்கலாம். 1 இயருக்கு அப்புறம் அவங்களுக்கு நீங்க தாராளமா தண்ணி கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் 6 மந்த்ல நிறைய குழந்தைங்களுக்கு தண்ணி கொடுக்குறோம் ஆனா குடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. ஸோ அது கிடையாது. 6 மந்த்துக்கு அப்புறமா தான் உங்க குழந்தைக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு நான் சொல்ற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் குழந்தைங்களுக்கு தண்ணி கொடுக்கறத அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு கப்ஸ் இருக்கும் இல்லையா, சிப்பி கப் இருக்கும், சிப்பர் கப் இருக்கும், இல்லைன்னா 360 கப் இருக்கும், ஓப்பன் கப் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, நிறைய வெசல்ஸ் இருக்கு. அதுல குழந்தைக்கு நல்லா அட்ராக்டிவா இருக்கிற மாதிரி, பொம்மை படம் இருக்கிற மாதிரி, கலர்ஃபுல்லா இருக்கிற மாதிரியான கப்பு வாங்கிக்கோங்க. ஸோ தட் குழந்தை அதை பார்க்கும்போது அந்த கப்பு மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அதில் தண்ணி குடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும்னா தண்ணி குடிக்கிற அந்த ஒரு பாத்திரத்து மேல இன்ட்ரெஸ்ட் வரணும். ஸோ குழந்தைங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லா இருக்கிற மாதிரியான பாத்திரத்துல தண்ணி கொடுங்க. டிப் நம்பர் 2, லீட் பை எக்ஸாம்பிள். அதாவது நீங்க அவங்க முன்னாடி தண்ணி குடிக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் வீட்டில் அப்படின்னா, என் பாப்பா தண்ணி குடிப்பேன். சப்போஸ் அவ குடிக்கல அப்படின்னா நான் டைனிங் டேபிள்ல இப்போ என்னோட வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணி குடிப்பேன். ஸோ அவ அப்படியே பார்த்துட்டே இருப்பா. ஸோ அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன், அந்த பாட்டில் வச்சுட்டு அவளோட பாட்டில் எடுத்து கொடுக்கும்போது அவ குடிப்பான். ஸோ நீங்க தண்ணி குடிக்கிறத பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க ஆஃபர் பண்ணும்போது குழந்தைங்க குடிப்பாங்க. இந்த டிப் எனக்கு அடிக்கடி யூஸ் ஆகும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 3, ஃபிளேவர் நேச்சுரலி. அதாவது குழந்தைங்களுக்கு கொடுக்குற தண்ணி சில குழந்தைங்களுக்கு அந்த பிளைனா இருந்தா அந்த டேஸ்ட் பிடிக்காது. ஸோ என்ன பண்ணுங்க, நேச்சுரலா அது கொஞ்சம் ஃபிளேவர்ஃபுல்லா மாற்றணும். எப்படின்னா சிம்பிள் தான். இப்போ நீங்க ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சிருக்கீங்கன்னா அதுல ஒரே ஒரு ஸ்லைஸ் குக்கும்பரோ, இல்ல ஒரு ஸ்லைஸ் ஆரஞ்சு, இல்ல ஒரு ஸ்லைஸ் ஆப்பிள் எல்லாம் போட்டீங்கன்னா அந்த தண்ணியோட டேஸ்ட் கொஞ்சம் மாறும். ரொம்ப ஜூஸ் மாதிரி கொடுக்க கூடாது. ஜஸ்ட் அந்த ஃப்ரூட்டோட ஹோல் ஃப்ரூட் நீங்க போட்டு அதோட டேஸ்ட் நீங்க மாத்தலாம். அப்படி இல்லையா, நான் காமனா சொல்றது என்னன்னா, இப்ப நீங்க ஒரு சின்ன டம்ளர்ல ஒரு குட்டி ஒரு 10-20 ml தண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா சாப்பாடை ஊட்டும் போது அந்த சாப்பாட்டுல இருந்து அந்த பியூரியில இருந்து சும்மா 2 டிராப்ஸ் அதுல போட்டீங்கன்னா தண்ணியோட டேஸ்ட் மாறும். நீங்க சாப்பாடு ஊட்டும் போதே நீங்க தண்ணியை குழந்தைக்கு கொடுக்கலாம். பட் இது எல்லா நேரமும் அவங்களுக்கு கொடுக்குற தண்ணியை ஃபுல் ஃபிளேவராகவே கொடுக்க கூடாது. அப்பப்ப இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். எல்லா நேரமும் இந்த மாதிரி ஃபிளேவர்டா கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு பிளைன் வாட்டர் சுத்தமா குடிக்க மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் நீங்க ஃபிளேவர்ஃபுல்லா கொடுக்குற மாதிரி ஆயிடும். ஸோ இனிஷியலா குடிக்க வைக்கிறதுக்கு அக்கேஷனலா இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 4, பில்ட் ரொட்டீன். அதாவது குழந்தைங்களுக்கு விளையாடிட்டு வந்தா தண்ணி குடிக்கணும், சாப்பிட்டா தண்ணி குடிக்கணும், ரொம்ப ஓடிட்டு வராங்க வேர்க்குது அப்படின்னா தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பழக்கத்தை கிரியேட் பண்ணுங்க. சின்ன வயசுல இருந்தே நீங்க 6 மந்த்ல இருந்தே அந்த பழக்கத்தை கிரியேட் பண்ணலாம். 1 இயர் 2 இயர்லயும் கிரியேட் பண்ணலாம். ஈவன் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனும் பாத்தீங்கன்னா பாட்டில் கொடுத்து வரும். அந்த கொடுத்து வர பாட்டில் அவங்க அப்படியே கொண்டு வராங்க, தண்ணி குடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க இல்லையா. ஸோ என்ன பண்ணணும், ஒரு ரொட்டீன் கிரியேட் பண்ணும். வெளியில போய் விளையாடிட்டு வந்தியா ஒரு கிளாஸ் தண்ணி குடி, தூங்கி எந்திரிச்சியா கொஞ்சம் தண்ணி குடி, பாத்ரூம் போயிட்டு வரியா, யூரின் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா தாக எடுக்கும், அப்ப நீங்க தண்ணி ஆஃபர் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டிக்கு அப்புறமா நீங்க வாட்டர் ஆஃபர் பண்ணும்போது குழந்தைக்கு லைட்டா அந்த தாக உணர்வு இருக்கும். நீங்க கொடுக்கும்போது அதை குடிப்பாங்க. டிப் நம்பர் 5, ஃபன்ஃபுல்லா கொடுங்க. அதாவது இப்ப இது எப்படின்னா நம்ம சேர்ஸ் அடிச்சுட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணாங்களே அதே மாதிரிதான். நீங்க கையில ஒரு உங்களோட டம்ளர்ல தண்ணி வச்சுக்குவாங்க, குழந்தையோட கப்ல தண்ணி வச்சுக்குவாங்க. சும்மா சேஸ் பண்ணிட்டு நீங்க குடிக்கிற மாதிரி அவங்களையும் குடிக்க வச்சு சும்மா ஒரு ஃபன்ஃபுல்லா பண்ணுங்க. இல்ல அவங்க குடிச்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னா வா சூப்பர் நீ தண்ணி குடிச்சிட்ட அப்படின்னு சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க. ஸோ பாராட்டும் போது குழந்தைக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸோ திரும்ப தண்ணி குடிக்க வைக்கிறதுக்கு அதை ஹெல்ப் பண்ணும். அடுத்த டிப் நம்பர் 6 டாட்லர் ஏஜ் குரூப்புக்கு சேம் இந்த விஷயத்த நம்ம கொண்டு வரோம். ஸோ ரிவார்டிங். அவங்களுக்கு ஸ்டார் சார்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ஸோ அவங்க ஸ்கூல்ல இருந்து கொடுத்த ஒரு தண்ணியை ஃபுல்லா குடிச்சிட்டு கொண்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டார் கொடுங்க. இல்ல வீட்டுல நீங்க தண்ணி குடிச்சு வச்சுட்டீங்க, அந்த தண்ணி ஃபுல்லா ஈவினிங் ஃபுல்லா காலி பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு ஸ்டார் கொடுங்க. ஒரு 10 ஸ்டார் இல்ல 20 ஸ்டார் சேரும் போது அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நீங்க அவங்களுக்கு பண்ணுங்க. லைக் பார்க்கு கூட்டு போறதோ, இல்ல பிளே ஏரியா கூட்டு போறதோ, இல்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெளியில கூட்டு போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறதோ. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரிவார்டு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு அந்த ஹேபிட் ஃபார்ம் ஆகும்.
ஸோ ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கு ஸ்டார் சார்ட்டிங் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். தென் டிப் நம்பர் 7 வந்து நீங்க குழந்தைங்களுக்கு ஸ்டார்டிங்ல தண்ணி கொடுக்கும்போது ஸ்பூன்ல 1 ஸ்பூன் மட்டும் முதல்ல கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஸ்மால் சிப்ஸ் அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதாவது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஸ்பூனா வந்து அப்பப்போ கொடுத்துட்டே இருக்கும்போது அவங்க ஒரு ஃபுல் டேக்குன்னு ஓரளவுக்கு வந்து தண்ணி குடிச்சிருப்பாங்க. நீங்க ஒரே டைம்ல டம்ளர் ஃபுல்லா எடுத்துட்டு போய் கொடுக்கும்போது சம்டைம்ஸ் என்ன ஆகுனா குழந்தை வேகமா குடிக்கும்போது பொறை ஏறும். நெக்ஸ்ட் டைம் தண்ணி குடிச்சா பொறை ஏறும் அப்படின்ற பயத்திலேயே குழந்தை வந்து குடிக்காம விட்டுருவாங்க. ஸோ ஸ்பூன்ல கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்க. ஸோ ஸ்மால் குவான்டிட்டிஸ்ல ஆஃபர் பண்ணும்போது குழந்தைங்க வந்து தண்ணி நிறைய குடிப்பாங்க. ஸோ இந்த 7 டிப்ஸ் தான் வந்து எனக்கு ரொம்ப யூஸ் ஆச்சு. முக்கியமா மாடல் ட்ரிங்கிங்ல வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. எந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அடுத்த வீடியோல வேற ஒரு தகவலோட சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.